ஹாய் ஹலோ மக்களே, நாளைக்கு முதலமைச்சராக பதவிக்கு அப்புறம் விஜய் சாருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாடின்னா 2 கட்சி தான் ஆட்சிக்கு ஒன்று திமுக வரும், இல்லை அதிமுக வரும். அவங்க மாற்றி மாற்றி தான் அவங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் யார் அதிக இலவசத்தை சொல்கிறாங்களோ, அப்படி இல்லைனாக்கி எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் அதிக காசு தராங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ மக்கள் என்ன ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. மாற்றம்னா ஏன் எழுதிக்கு தான் அதிக இலவசம் சொல்லியிருக்கு. ஆனால் மக்கள் அதை எதிர்பார்த்து ஓட்டு போடல. சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்க நிஜத்தில் ஹீரோ ஆகிற மாட்டாங்களேங்கிற எண்ணத்தில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ மக்களுக்கு என்ன தேவை? தமிழகத்தில் கஞ்சா இருக்கவே கூடாது. மது பூரணமாக ஒழிக்க முடியாட்டாலும் ஒயின் ஷாப் எண்ணிக்கையை குறைக்கலாம். பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தலாம். தொழிற்சாலை மேம்படுத்தலாம். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தலாம். அதான் தேவை. இப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ எதிர்கட்சிக்காரங்க கேட்பாங்க, மாதம் 2500 கொடுக்குன்னு சொன்னீங்களா, ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? ஊரில் ஆதரவற்றவங்க இருப்பாங்க, கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. அதை அந்த தொகுதி எம்எல்ஏ வச்சு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 2500 மாதம் 10,000 கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. உங்கள் கருத்து என்னங்க தான் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி.